ஆக அந்த 10 வருஷம் முடிஞ்சு இவர் வெளியே வரலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரையில் கேஸ் பெண்டிங் இருந்தால் அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேஸ் இருக்கனால கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்புறம் ஜெய்சிங் இறந்ததுக்கப்புறம் பாலையான்னு ஒருத்தர் வர்றாரு. அந்த பாலையாங்கிறவர் எடுக்கிறாரு. இதுக்கு இடையில் அந்த ஜெய்சிங்குக்கும் இவர் தம்பி போய் கேட்டப்போ இவர் தம்பியை கொலை பண்ணிடுறாங்க, பிர்லா போஸ்னு. அதுக்கப்புறம் இந்த பாலையாங்கிறவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறார், அவரும் கொல்லப்படுறாரு. இப்படி அந்த இது பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் தென்னரசு அப்படின்னு ஒரு ரவுடி, அவர் கொலை செய்யப்படுறாரு எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில். அதுலேயும் இவர் இப்போ அப்போ ஜெயிலில் தான் இருக்கார். இவர் சொல்லி தான் பண்ணாங்கன்னு சொல்லி இவரையும் அக்யூஸ்டாக சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஜெயிலுக்குள்ளே ஃபோனில் பேசியிருந்தாருன்னு சொல்லி அப்படி ஒரு கேஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் வரையில் இவரால் வெளியே வரவே முடியல. அந்த 10 ஆண்டுகள் முடிஞ்சு வர்றது வாய்ப்பே இல்லாமல் அடுத்தடுத்த கேஸே போயிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் இவருக்கு வந்து கல்லீரல், லிவர் அது பாதிக்கப்பட்டோன்னா ஜெயிலில் உள்ள ஹாஸ்பிட்டலில், வேலூரில் ஜெயிலில் தான் இருக்கார். இவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இவர் பையன் இதுக்கு இடையில் படித்து அட்வொகேட் ஆகிறார், அஸ்வத்தாமன். அவர் கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இவருக்கு இடத்துல A2 அக்யூஸ்டாக அவரை சேர்த்துருக்காங்க. கூட இருந்தார். ஆமாம், அவரும் உள்ளே தான் இருக்கார். அவர் மூலமாக அவர் முயற்சி எடுத்து கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. பண்ணி பொழைச்சிடுறாரு, நல்லாயிடுறாரு. நல்லாகி இவ்வளோ தான் இருக்கிறார். அந்த சமயத்தில் உள்ளே இருக்கையில் தான் இப்போது திருப்பியும் அதே பாதிப்பு ஏற்பட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்கே ட்ரீட்மெண்ட்டில் என்னாச்சுன்னா லிவர் ஒன்று பாதிச்சுன்னா அதில் இருந்து தான் மற்ற எல்லாமே ஆர்கன்ஸு ஒவ்வொரு ஆர்கனாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாரு. இதுதான் நடந்த விஷயம். இவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த கொலை வழக்கில் உள்ளே இருக்கிறார். ஆனால் 90 தான் இவருக்கு முதல் கேஸு. ஆக 35 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தது. 25 ஆண்டுகள். முதல் வழக்கு 90. தண்டனை கிடைச்சது 99. அதில் வந்து இப்போ 2025 வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்கிறார். இவரோட இன்னொரு பையன் அவர் ஜேர்னலிஸ்டாக இருக்கார், அஜித்னு. இவரோட டாக்டர், அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. இவர் தான் படிக்காமல் போயிட்டார், பிள்ளைங்களையே படிக்க வச்சிருக்கிறார்.